முப்படை தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொள்கிறார். தற்போது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். பாகிஸ்தானுடன் சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் தற்போது பிரதமர் ஆலோசனை மேற்கொள்கிறார். பாகிஸ்தான் விவகாரத்தில் முப்படைகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் இல்லத்தில் இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. தற்போது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் காவ்யா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். காவ்யா, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக கடந்த 7ஆம் தேதி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தொடர்ந்து இந்திய ராணுவமானது தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஏராளமான பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் தொடர் பதற்றம் என்பது நீடித்து வந்தது. இதையடுத்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலையீட்டுக்கு பின் நேற்று மாலையிலிருந்து போர் நிறுத்தத்துக்கு இந்தியா பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஒப்புதலை மீறி ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் சில மணி நேரங்களிலேயே நடத்திய திடீர் தாக்குதலில் எல்லை வீரர் முகமது இம்தியாஸ் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதுவே கடைசி தாக்குதலாகவும் இருந்ததாகவும் முன்னதாக தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் நள்ளிரவு முழுவதும் எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில், அதாவது எல்லை மாநிலங்களில் இன்று இயல்பு நிலையானது திரும்பியிருக்கிறது. அதே சூழலில் இந்த பாகிஸ்தான் நடவடிக்கை தொடர்பாக, அதாவது இந்தியா பாகிஸ்தான் விவகாரம் குறித்து அதிபர் டிரம்ப் இன்று மீண்டும் கருத்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பேசியிருக்கக்கூடிய அவர், அசைக்க முடியாத சக்தி வாய்ந்த இரு நாடுகளின் தலைமையை நினைத்து பெருமைப்படுவதாகவும் இந்தியா பாகிஸ்தானுடன் வணிகத்தை கணிசமாக அதிகரிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து பிரதமர் மோடி டெல்லியில் தனது இல்லத்தில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தளபதிகள் பங்கேற்றிருக்கின்றனர். தொடர்ந்து போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் ஏதேனும் தாக்குதல்கள் எதிர்பாராத விதமாக நடக்கும் பட்சத்தில் அப்போது எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கூட்டத்திற்கு பின் பல்வேறு நடவடிக்கைகள் அமலுக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி காவ்யா.